2010 சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் தான் பெரிய பெரிய டெலிவிஷன் நிறுவனங்கள்லாம் தங்களுக்குன்ட்டு ஒரு கார்ட்டூன் சேனல்ஸை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதன்படி ஒவ்வொரு கம்பெனிக்குமே ஒவ்வொரு கார்ட்டூன் சேனல்ஸ் இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டிலேயே ஒளிபரப்பாகிட்டு இருந்துச்சு. இது அமெரிக்கா மாதிரியான வெளிநாட்டு கம்பெனியோட கார்ட்டூன் சேனல்ஸ் இல்ல, இந்தியாவில் ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே பிரபலமான தொலைக்காட்சி நிறுவனங்கள் தனக்குன்னு கார்ட்டூன் சேனல்ஸை போட்டி போட்டு ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சேனல்ஸ்லாம் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கான்னா அதுதான் இல்ல. அது என்ன எது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே இன்ட்ரோட சொன்ன மாதிரி தான் என்ன எதுன்ற தெரியாத பார்க்கலாம். அது என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கு தெரியாது வந்து ஹைப் ஏற்றி விடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸ் ஹைப்னு ஆப்ஷன் இருக்கும், ஹைப் ஏற்றி விடுங்க. ஓகே ஓரவசக போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. தமிழ்ல கார்ட்டூன் சேனல்ஸோட பொற்காலம் எது அப்படின்னா 2005 இருந்து 2018 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 2018 ரொம்ப ஒஸ்ட். இந்த மூஞ்சியை பார்த்துமானே உனக்கு அப்படி பார்க்க முடியாம உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கேன் நானு. இதுக்கு இடைப்பட்ட காலங்களில் ஏகப்பட்ட சேனல்ஸும் ஏகப்பட்ட ஷோஸும் தமிழ்நாட்டில் டெலிகாஸ்ட் செய்யப்பட்டிருக்கும். குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா தமிழில் வந்து இது முதல்ல ஷோஸ் கொண்டு வந்தது எது அப்படின்னா ஜெட்டெக்ஸ் தான். அதாவது டிஸ்னி தான் முதல்ல ஃபுல் டைம் ஒரு தமிழ் கார்ட்டூன் சேனலை கொண்டு வந்தாங்க. பட் என்ன இருந்தாலுமே அது வெளிநாட்டு கம்பெனி தான். உள்நாட்டில் தமிழில் முதல்ல ஒரு ஆரம்பிக்கப்பட்ட கார்ட்டூன் சேனல் எது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுனி டிவி தான். இது மாதிரி ஆரம்பித்த பெரும்பாலும் கம்பெனி எல்லாமே ஃபாரின் கம்பெனியாக இருக்கும், வெளிநாட்டு கம்பெனி தான் இருந்திருக்கும். பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஒரு கம்பெனினா அது கண்டிப்பாக வந்து சுனி டிவி தான். I am the only one. கார்ட்டூன் சேனல்ஸ் வந்து 2004 தான் வந்துச்சா, 2004 அப்புறம் போகுமாச்சுலாம் கிடையாது. கார்ட்டூன் சேனல்ஸ் அப்பத்துல இருந்தே இருந்துச்சு. சரியா சொல்லலாம் கார்ட்டூன் அந்த டிஸ்னியோட சேனல்ஸ்லாம் வந்து ஆரம்பத்துல தான் இருந்துட்டு இருந்துச்சு. 90s எண்ட்ல இருந்து 2000 தொடக்கத்திலேயே வந்து வந்துருச்சு. பட் ஆனால் இப்போ தான் இங்கிலீஷ்ல இருந்திருக்கும். அது வந்து பெரும்பாலும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. பட் தமிழ்ல முதல்ல கொண்டு வரலாம், ரிலீஸ் லாங்குவேஜ் கொண்டு வரலாம், ஃபேமஸ் ஆகும்னு சொல்ல முதல்ல வந்து சேனல் பார்த்தீங்கன்னா ஜெட்டெக்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு அந்த தாட் இருந்துச்சா, இந்த தமிழ் ஒரு சேனல் கொண்டு வந்து தாட்டுச்சானா கண்டிப்பாக தெரிஞ்சு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் அவங்களுக்கு வந்து இந்த கார்ட்டூன் ஷோ போட்டு கல்லா காட்டணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கும். சரியா சொன்னால் சன் டிவியில் சாயங்காலம் 5 மணிக்கோ 6 மணிக்கோ வந்து ஒரு ½ hour என்ன பண்ணுவாங்கன்னா WBOட கார்ட்டூன்ஸ்லாம் வந்து வாங்கி தமிழ் டப் பண்ணி இவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருந்தாங்க. சுட்டீஸ் நேரமோ ஏதோ ஒரு பேர், சுட்டீஸ் நேரம் அப்படின்ற பேரில் வந்து ஷோ போடுவாங்க ½ hourக்கு. ஒரு நாளைக்கு பார்த்தா இது ஓடும், டாம் அண்ட் ஜெர்ரி ஓடும், இன்னொரு நாள் பார்த்தா ஸ்கூபி டூ ஓடும். இந்த மாதிரி டெய்லியும் ஒரு கார்ட்டூன் ஷோ அப்படின்ட்டு ½ hour போட்டுருந்தாங்க. பேங்க் எல்லாம் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஐடியாவும் புதுசாக வந்துச்சா, இவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் கிடையாது. இதை மூலமாக ட்ரை பண்ண யாருன்னா விஜய் டிவி தான். விஜய் டிவி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த 60s 80s கார்ட்டூன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா, தேட்டரில் போட கார்ட்டூன்ஸ் இருக்கும். அப்புறம் தேட்டர் தான், டிவி கிடையாது, தேட்டர் தான். தேட்டரில் போட கார்ட்டூன்ஸ் இருக்கும். அதான் சொன்னால் இந்த டாம் அண்ட் ஜெர்ரி, சூப்பர்மேன், அப்புறம் வந்து டூன்ஸ், வெறும் சாதாரண டூன்ஸ், அனிமல் டூன்ஸ் வச்சு பண்ணது, இந்த மாதிரி கார்ட்டூன்ஸாக இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் தமிழ் டப் பண்ணி விஜய் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட ½ hour டைமுக்கு மட்டும். சூப்பர்மேன் அது பார்த்தா அப்பெல்லாம் சூப்பர் பயங்கர சூப்பர் வெயில் நான் ஓகேவா. ஸ்பைடர்மேன் மாதிரி சூப்பர் ஃபேன் தான். அங்கே பாருங்க என்னமோ பறந்து வருது, அது ஒரு பறவை, அது ஒரு பிளைன் இல்ல, அது சூப்பர்மேன் அப்படின்னு போடுவாங்க. அதான் பயங்கரமா இருக்கும், மங்கமா இருக்கும். அது பார்த்து டிஆர்பி அந்த டைம் ஏறுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு சன் டிவி என்ன பண்ணாங்க, அதே மாதிரி டைம்ல வந்து ஈவினிங் டைம்ல வந்து இது மாதிரி போட்டாங்க, கல்லா காட்டினாங்க. பட் அப்போ கூட அவங்களுக்கு ஃபுல்லா வந்து ஒரு டிவி சேனல் ஆரம்பிக்கணும், அந்த கார்டனேட்டருக்கு மாதிரியோ போகோ மாதிரி ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு யோசனையே இல்லை. நான் கார்டனேட்டருக்கு வந்து இந்த செட்டப் பாக்ஸ் இஷ்யூவால சில இடங்களுக்கு தெரியாதனால இந்தியாவுக்குன்ட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க. அதான் போகும் தெரியும்ல. ஆனா போகோ லைசன்ஸ் வீடியோ போடுறேன், அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். அப்பயும் கூட வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான டிவி நிறுவனங்களுக்கு வந்து ஒரு தனி சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. இது எப்போ வந்து இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற சேனல்ஸ்லாம் எப்போ தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஜெட்டெக்ஸ் வந்ததுக்கப்புறம் தான். பாக்ஸ் கிட்ஸை டூன் டிஸ்னியை மாற்றி அந்த டூன் டிஸ்னியை வந்து தமிழ் டப் பண்ணி ஜெட்டெக்ஸாக மாற்றி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பயங்கரமான ஹிட்டு. எங்கே பார்த்தாலும் பவர் ரேஞ்சர்ஸ் தான். பவர் ரேஞ்சர்ஸ் ஸ்பீடி நாங்க உலகத்துக்கு அப்போம். மிஸ்டிக் ஃபோர்ஸுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் ரேஞ்சர்ஸ் டாமும் டேனல் தான் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வைல்டு ஃபோர்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் டேனலுக்கு அப்புறம் தான் ஸ்பீடி. அவ்வளோ மேடம் பேசாதீங்க, வச்சுங்க. இது மைக் இல்ல, என் ஹார்ட். ஏற்கனவே 3 இதுல வேற 4வது புள்ளிக்கு அடி போடுறாரு. ஜெட்டெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் ரேஞ்சர்ஸ் தாண்டி டிஸ்னி ஷோலாம் தெரியுமா, அதெல்லாம் போட்டாங்க. அப்புறம் டிஸ்னி மூவிஸை தமிழ் போட்டாங்க. ஒரு அமைதியான குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம். அப்பா வேலைக்கு போவாரு, அம்மா வீட்டை பார்த்துப்பாங்க, குழந்தைங்க விளையாடுவாங்க, தீன ஒரு கட்டை போட்டு ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோ குடும்பம் அப்படின்ட்டு இன்கிரெடிபிள்ஸ் படம் தெரியுமா, அது இளவ போட்டாங்க. பயங்கரமா இருக்கும், ப்ரோமோவே தாறுமாறா இருக்கும். அப்புறம் நான் வந்து சூப்பர் டீம் ஹைப்பர் போஸ்கா அது போட்டாங்க, செம சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெரிக்கன் ஸ்கூலு, டிராகன்
டிராகன் பூஸ்டர் பாஸ், டிராகன் பூஸ்டர் சுட்டி டிவி. யோ யார் சொல்றது? முதல்ல இதெல்லாம் போட்டாங்க. டிராகனே வெளியே வா. முதல்ல ஜெட்டக்ஸ் தான் போட்டாங்க. அது டப்பிங்கே வேற லெவலில் இருக்கும். சுட்டி டப்பிங் மொக்கையா இருந்துச்சு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிமோன் பூம்பா அதெல்லாம் வந்து போடாங்க, தாறுமாறா இருந்துச்சு ஜெட்டக்ஸ்ல. டிமோன் அண்ட் பூம்பா, ஆமா டிமோன் பூம்பா ஜெட்டக்ஸ் தான் டிஸ்னி ப்ராடக்ட். இது இந்த மாதிரி பல ஷோ போட்டு பயங்கர டிவி வேணுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற டிவி சேனல்ஸ்லாம் வந்து மூக்க ஆரம்பிச்சுது. என்னடா அது நம்ம சீரியலா போட்டு கெத்து காமிச்சிட்டு இருக்கோம், இவன் குறுக்க வந்து கடை வெட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இதாக போயிடுச்சு. காரணம் பசங்க வந்து லீவ் நாள் அப்படின்னா வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவி தான். அதாவது கார்ட்டூன் தான் பயங்கரமான என்டர்டைன்மெண்ட். அதுவும் பசங்க ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா சீரியல்லாம் கிடையாது கிளம்பிட்டு உட்காந்து டிவி பார்ப்பாங்க. கார்ட்டூன் தமிழில் வருதுன்னு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன் சில குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க கார்ட்டூன் தமிழில் வருது அப்படின்றதுனால. ஸோ இந்த மாதிரி வருதுன்னு ஒன்று டிஆர்பி வந்து இந்த சீரியல்லாம் குறைய ஆரம்பிச்சுது. இன்னது கொஞ்சமாக குறையுது விடக்கூடாதே அப்படின்ட்டு தான் அர்ஜென்ட்டாக ஆரம்பித்த ஒரு டிவி தான் எனக்கு தெரிஞ்சு சுட்டி டிவி. 2005 தான் வந்தாங்களா, அது 2004 எண்ட்லேயே வந்துட்டாங்க. ஓகேவா, தமிழில் 2005, 2006, 2007 புதுசாக ஒரு கடை இருக்கிறாங்க, அதாவது சுட்டி டிவி அப்படின்ட்டு. பட் மற்ற சேனல்ஸுக்கும் அதாவது ஃபாரின்ல இருக்கிற சேனலுக்கும் சுட்டி டிவி மாதிரி சேனலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாட்டில் சுட்டி டிவி, சித்திரம், அங்கமா இந்த மாதிரி இந்தியன் சேனல்ஸ் ஓபன் பண்ணாங்க. பாஸ் அங்கமா ஃபாரின் சேனல் பாஸ். ஸோ அங்கமா ஃபாரின் சேனல் இல்லையா, இந்தியன் சேனல். அது இந்தியன் சேனல் தான். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு அனிமையா போட்டுருந்தான். அது ஏன்னு பேடி சொல்றாங்க அதெல்லாம். ஓகேவா, பட் மற்ற கம்பெனிஸ் எப்படி சொல்லலாம், நிக்கலோடியாலும் சரி, ஜெட்டக்ஸாலும் சரி, கார்ட்டூன்லாம் சரி, அவங்களுக்கும் இந்த இந்தியன் சேனல்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஃபாரின் சேனல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஸ்டூடியோ வச்சிருப்பாங்க. அவங்களும் புதுசாக வந்து ஒரு கார்ட்டூன் ரெடி பண்ணி அவங்களுக்காகவே உருவாக்குவாங்க. பட் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கார்ட்டூன் சேனல்ஸ் அப்படி கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க தவிர இவங்களுக்குன்னு உனக்கு ரெடி பண்ணவே இல்லை. கதை சொல்லிட்டா சுட்டி டிவியில் போட்ட பெரும்பாலான ஷோஸ் யாரோட தெரியுமா, அடலைட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டூடியோவோட ஒரு ஷோ தான் வந்து இதெல்லாம். சரியா, ஓகே. அடலைட் ஸ்டுடியோ கிட்ட தான் போயிருங்க. அடலைட் ஸ்டுடியோ கிட்ட போயிட்டு, சார் உங்ககிட்ட உங்களுக்கு ஷோஸ் எங்களுக்கு கிளியர்ஸ் பண்ண வேணும் சார் கேட்டானே. சார் உங்களுக்கு என்ன ஷோ சார் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்தியாவில் தெரியுமா காடா கேஷா கன் அப்படின்ற மாதிரி எல்லாமே வேணும் அப்படின்னு ஆயிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு அடலைட் ப்ரொடக்ஷனோட அனிமேஷன் பெஸ்ட் அனிமேஷன் சீரிஸ் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற ஷோஸ் வரும். அதை நோட் பண்ணிங்க, டக்குன்னு பேப்பர் நோட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காட்ஜில்லா, அடுத்தது ஜுமான்ஜி, மென் இன் பிளாக், கோஸ்ட் பஸ்டர்ஸ், அப்புறம் பிக் காய் தமிழ் வேலை பேர் வச்சு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் முக்கியமா ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். இந்த 6 கார்ட்டூனுமே நம்ம சுட்டியில் போட்டது தான். கடை திறக்கும் போது போயிட்டு ரைட்ஸ் வாங்கி டப்பிங் பண்ணி இவங்க போட்டாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தா இல்ல, அடல்ட் ஷோஸ் மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணிருக்காங்க, அப்படியே இந்த பக்கம் போனா ஆஸ்திரேலியன் கார்ட்டூன்ஸ் இருக்கும். எப்படி வந்து அனிமேஷனுக்கு அமெரிக்கா, ஜப்பான் மட்டும் இல்ல, ஆஸ்திரேலியா கார்ட்டூன்ஸ்ல வந்து முக்கியமான பங்கு வகிக்குது அனிமேஷன் சீரீஸ்ல. ஏன் நம்ம பார்த்த பெரும்பாலான ஷோஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கார்ட்டூன்ஸ் தான். நமக்கு ஆஸ்திரேலியா தெரிஞ்சிருக்காம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். கிரேசிசி பத்திரிக்கா, அது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கார்ட்டூன் தான். மாஸ்டர் என்ற பத்திரிக்கா, அது ஆஸ்திரேலியன் கார்ட்டூன் தான். ஏன் கிட்வெஸ் கேட்ட ஆஸ்திரேலியன் கார்ட்டூன் தான். கார்ட்டூனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. முடிஞ்சா நான் அடுத்து வர ஷோக்கெல்லாம் சொல்றேன். இது இல்லாமல் கேடோகை சேனல் எல்லாம் சொல்றேன் கண்டிப்பா. அதை பத்தி ஆஸ்திரேலியன் பத்தி நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க, வாங்கிருக்காங்க. உன்னையும் விட்டு வைக்கல அந்த குரங்கு. வாங்கிட்டு அப்பா அவன் வாங்கியாச்சுப்பா, டெல்லி இது பண்ணியாச்சுப்பா, இதுக்கப்புறம் வந்தா நம்ம தான்ப்பா அப்படின்ட்டு டெலிகாஸ்ட் பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இங்கே என்ன பிரச்சனை பண்ணா, ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே ஃபைன், ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே. பட் இது லாங் டைம் பீரியடாக வரும்போது இங்கே தான் மிக பிரச்சனையே வருது. இப்படிதான் சொன்னால் நிக்கோடிங்கிட்ட இருந்து டோரா தி எக்ஸ்போர்ட் கார்ட்டூனை வாங்கி இங்கே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சு, டிக்கு வந்து வரண்டா இந்தியாவில் நானே காட்டாங்கண்டா, நானே தமிழ் சேனல் ஆரம்பிக்கண்டா அப்படின்ட்டு அவங்க வந்து தமிழில் டிக்கு சேனல் ஆரம்பிக்கும் போது ஒரிஜினல் ரைட்ஸ் அவன் தான் அவனா பண்ண வாங்கிட்டு போயிட்டான் போலா அப்படின்ட்டு இந்த புடி சுட்டி ரைட்ஸ் வாங்கிட்டு போய் ரைட்ஸ் பிடிக்கிட்டு போயிட்டு வாங்கிடல அவன் ஆரம்பிச்சிட்டான். இது எந்த நாங்களாம் போட்டு போல அப்படின்ட்டு வந்து அவன் போட ஆரம்பிச்சிட்டான். இதில் என்னாச்சுன்னா ரைஸ் இஷ்யூ வந்துச்சு. இதனால சுட்டி டிவியோட ஒரு ஆஸ்தான ஒரு கேரக்டர்ஸ் சிட்னே தான்டா அப்படின்ட்டு சில ஷோஸ் தெரியுமா, அந்த ஷோவெலாம் அவங்களால போகாமல் போயிடுச்சு. டோரவே கொஞ்சம் வருஷம் போகலக்கப்புறம் போட்டாங்க தெரியுமா. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு இருந்துச்சு ரைட்ஸால. இது சன் டிவி ஒன்றும் புதுசு இல்லை. ஆல்ரெடி சாய்பாபா ஷோ இருக்கா, சாய்பாபா ஷோ சன் டிவியில் போட்டுருந்தாங்க. அயன்மேன் வாய்ஸில் போட்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை வந்து கலர்ஸா ஜியா அவன் தான் ஒரிஜினல் ஓடுற அவன் தான். அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இனி இருமலர்கள் இருந்திருக்கும். அப்புறம் இனி இருமலர்கள் கட்டு வேற ஆண்டியில போட்டிருப்பாங்க. +2 எபிக் ஷோ. அது ரொம்ப நாள் சீரியல். நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே ஓடிச்சு. கரெக்டாக சொல்லணும்னா அபி கல்யாணம், அவன் வருஷம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவான், அது வேற விஷயம். இப்ப பாத்துக்கிறீங்க
பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. கரெக்டாக என் +2 போர்டு எக்ஸாம் அப்போது பயங்கர இது அவனுக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு. புதுசாக லவ் பண்ணுறான், தனுவை லவ் பண்ணுறான். ஓகேவா, என்னன்னா யாருக்குள்ளடா கல்யாணம் ஆகும், ஹீரோயினோட கல்யாணம் ஆகுமா வில்லியோட கல்யாணமா, பரபரப்பு சுச்சுவேஷன். எங்கள் அம்மாவா வெளியே ஹாலில் இனியருமலர்கள் ஓடுது, நான் ரூமில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு கான்சென்ட்ரேட் பண்ணவே. கஷ்டப்பட்டு எப்படியோ படித்து எக்ஸாம் முடிச்சிட்டேன். அப்பயும் அவனுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ இதை வச்சு தான் அந்த சுபம் படுத்தாங்களா, நீயும் நானும் சொந்தம் இது பூர்வ ஜென்ம பந்தம், இதை வச்சுதான் அது படத்துல 2 பேரும் சேர்ற மாதிரி வருவாங்க. கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி, அம்மா எல்லாரும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்று இதுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும், இல்லை அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும். இல்லைன்னா அவங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு இவனுக்கு வேற பொண்ணு இருக்கும், இவனுக்கு வேற ஒரு பொண்ணு இருக்கும். ஓ மை காட். இந்த சீரியல் பத்தி தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க கமெண்ட்ல. ஃபர்ஸ்ட் பாலிமரில் போயிட்டு இருந்துச்சு இருமலர்கள்ட்டு, அப்புறம் இருமலர்கள்ட்டு வேற சேனல் போட்டாங்க. ஒரிஜினல் ரைஸ் காரனை வந்து போட ஆரம்பிச்சா டப்பிங் பண்ணி மிருனால் தாக்கூர் அதுல வருவாங்க. அப்படியா? ஆமா, அதுலதான் வந்து அம்முன்ற என்ன போச்சு, எந்த சேனல்ல போச்சு? ஜீலியா? ஜீல தான். அப்போ ஜி தான் ஓனது முக்கியமான, ஏன்னா ஜி தான் வடக்கு சேனல் ஓகேவா, அவங்க தான் ரைட்ஸ் இருந்திருக்கு. அவங்க ரைட்ஸை வாங்கிட்டு வந்து இவன் டெலிகாஸ்ட் பண்ண டப்பிங் பண்ணி இவன் நான் பண்ணிட்டேன். இவனே சேனல் ஆரம்பிச்சோடனே நானே ரைஸ் ஆகணும் கூட என்கிட்ட ஆடிட்டு எல்லாம் நல்லா மிஸ்ஸாக இருக்குல்ல. ஃபேமஸான சேனலில் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு அந்த ஷோ எடுத்து சேனலில் போட்டால் இங்கே ஆடியன்ஸ் சொல்லுவாங்கல்ல, பயங்கரமான மிஸ்ஸாக இருக்கேயா. இதில் ஃபன் கண்டென்ட் என்னன்னா, அந்த இனிய இருமலர்கள் கதை இஷ்டத்துக்கு போடுவான். நீ திடீர்னு இவனுக்கு கல்யாணம்னுவான், அதுக்கப்புறம் பசங்க பெருசாயிடுச்சுன்னு வாங்க, ஸ்விம்மிங் பூல்ல விழுந்துருச்சு செத்து போயிடுச்சுன்னு வாங்க, பார்த்தா உயிரோட இருக்குன்னு வாங்க. ஆனா தேர் இஸ் அ ஆடியன்ஸ். என் காலேஜில் ஒரு பொண்ணு, அந்த அபி, அதாவது ஹீரோ பேர் வந்து அபி, அதுக்கு வந்து பயங்கர ஃபேன். ரொம்ப கொடுமை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வாங்கி வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதால தவிர இவங்களாம் ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணல. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரம் சொல்லுவேன். கலைஞர் டெலிவிஷன்ல இருந்து சித்திரம் அப்படின்ட்டு ஒரு கார்ட்டூன் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த சேனல் நான் ரொம்ப மதிக்கிறதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வெறும் சும்மா வாங்கி மட்டும் போட்டுருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் கார்ட்டூன்ஸை உருவாக்கி அதை அவங்க டெலிகாஸ்ட் பண்ணாங்க. உதாரணம் சொன்னால் விக்ரமாதித்தன் கதைகள் அதை போட்டிருப்பாங்க. டோனே டார்க்காக ஒரு மாதிரி இருந்திருக்கும் விக்ரமாதித்தன் கதைகள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருக்குறள் கதைகளை போட்டிருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். சித்திரம் டிக்கு நான் வந்து தலை வணங்குகிறேன். ஓகே, ரொம்ப நான் சொல்லலாம். இதே மாதிரி பார்த்தோன்னா அங்கமா என்ன பண்ணலாம், ஓகேடா நீங்கள் என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போகிறீங்களா, நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்களா, நான் போனால் ஜப்பானுக்கு அப்படின்ட்டு தலைவன் அங்கே டேரெக்டாக ஜப்பானுக்கு போயிட்டு ஜப்பானில் ஃபேமஸான ஒரு அனிமீஸாக பார்த்து, தட் மீன்ஸ் கொடோமோ அனிமி, ஆக்ஷன் அனிமிலாம் இல்லை, கொடோமோ அனிமியை வாங்கிட்டு வந்து இங்கே என்ன பண்ணால் அப்படியே டப் பண்ணி டெலிகாஸ்ட் ஆரம்பித்தான். இதுக்குமே அனிமேக்ஸ் சேனல் இருந்துச்சு. அனிமேக்ஸ் முழுக்க வந்து அனிமி தான் போடுவான் மோஸ்ட்லி. ஓகேவா, அனிமேக்ஸ் சேனல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பிரச்சனை அது தூக்கிட்டாங்க. ஒரு சோதரமாக கேட்டுருப்பாரு, ப்ரோ அனிமேக்ஸ் பற்றி பேசுவோன்ட்டு. அது டேட்டா இல்லை, அதனால் பேச முட்டேன். பட் இல்லை அட்டாச் பண்ணிக்கிறேன், பேசிப்போ. ஓகேவா, இந்த வீடியோ பார்த்து நான் சோல்ஜர் கமெண்ட் பண்ணுங்க நான் தான் அப்படின்ட்டு. இவனா பண்ணா எல்லா அனிமையும் வாங்கி போட ஆரம்பிச்சான். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, வாங்கி போட்ட அவனுக்கு அது என்ன மாதிரி அனிமின்னு தெரியல. ஷேரன் அனிமியா, ஷோன் அனிமியா, கொடமோ அனிமியான்னு தெரியாம வாங்கி போட்டான். குறிப்பா சொன்னா சின்சான் சொல்லலாம். சின்சான் வந்து வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. காரணம் அந்த டைம் சென்சாரும் ரொம்ப இல்லை. அதே மாதிரி வந்து டப்பிங் பண்ணியாருன்னா நம்ம ரகுவரன் தான். நம்ம அண்ணா ரகுவரன் தான் பண்ணியிருப்பாரு. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். கலெக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த ரகுவரன் பேசுறது அது கலெக்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 எபிசோடு வச்சிருக்கேன் நான். 20x40 எபிசோடு சிடி வாங்கி வச்சிருக்கேன். ஓகே, கலெக்ஷன் சிடிஸ். ஆக்சுவலி சின்சான் அப்படின்றது ஒரு கொடமோ அனிமி கிடையாது, அது ஒரு ஷேன் அனிமி தான். அது வயசு கொஞ்சம் இதுவான அனிமி தான். அதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடல் ஜோக்ஸு, அடல் காமெலாம் இருந்திருக்கும். ஆனால் தலையை வந்து கிங்கினிமே சுற்றின்னு இருப்பாரு அன்சென்சர்ட் வெர்ஷனில். ஆச்சு ஆரம்ப காலத்தில் அங்கம்மா பாத்திரம் தெரிஞ்சிருக்கும். என்ன பிரச்சனை எப்படி இருந்து ஒரிஜினல் சின்சான் அப்படி இருந்திருக்கும்ட்டு ஆரம்ப காலத்தில் பாத்திரம் தெரிஞ்சிருக்கும். சென்சாரே கிடையாது, அப்படியே போடுவாங்க. தலையை வந்து ஜெட்டியாக சுற்றின்னு இருப்பான். நிஜமா தான் ராசி வேலை பார்த்து தெரியுமா, டப்பிங் அக்ஷன் டப்பிங் போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அப்படியே கிடக்கும். டிகிரிமே கிடக்கும், இதுவாக இருந்திருக்கும். இப்படிதான் பல இது பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே வந்து இது ரொம்ப தப்பா இருக்குது, ரொம்ப அடல்ட்டா இருக்குன்ட்டு நார்த் சைட்லேயே வந்து அந்த ஷோக்கு வந்து நிறைய பேர் கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ட்ராய் உள்ள வந்து சென்சார் பண்ண பிரச்சனை வந்துச்சு. அப்போ சென்சார் பண்ணி போட்டாங்க. பட் அவன் அதை மட்டும் பண்ணல, காயத்தை தகரா மாதிரி அந்த நெஞ்சா அட்டோரி டோரேமான் வந்தான் போனானே, தமிழ் வந்தா கொண்டு வந்தாங்க டோரேமான். பட் என்ன ஆச்சு, காலம் போக ஒரிஜினல்ஸ் இவங்ககிட்ட இல்லதில்ல, வேற ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி வாங்கி யூஸ் பண்றாங்க. இப்படி தேர்ட் பார்ட்டி காட்டுன்றதுனால
மற்ற சேனல்ஸ்லாம் அதை ஈஸியாக ரைட்ஸை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக மாறிச்சு. இப்போ டிமோன் நம்ம தரமாட்டேன்ட்டு டிஸ்னி சொல்லலாம், ஸ்டுடியோ சொல்ல முடியுமா? முடியாது. இதான் என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொரு சேனலுக்குமே பர்சனல் ஐடென்டிட்டி அப்படின்றது கொஞ்சமாக கட்டாக ஆரம்பிச்சுது. பட் இல்லை ப்ளஸ் பண்ண அப்படின்னா இவங்க நினச்சா எந்த ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ண முடியும், ரைட்ஸ் வாங்கினா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி. அப்படிதான் சொல்லணும்னா உங்களால் டிஸ்னியில் WB கடன் அவ்வளோவா பார்க்க முடியாது. அதுமாதிரி கார்டோன்டரில் உங்களால் டிஸ்னியோட கடன் பார்க்க முடியாது. ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் பார்த்துருப்பீங்க கார்டோன்டரில். ஸ்பெக்டாகுலர் ஸ்பைடர்மேன் வலைய வீசியே இவன் பறந்து வருவானே, ஸ்பைடர் சக்தி கொண்டு சாகசங்கள் செய்து காட்டுவானே பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அபூர்வமானதான் உண்டு. பட் இந்த மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி டிவி சேனல்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக எல்லா கடையும் போட முடியும். WB கடையும் போட முடியும், டிஸ்னி கடையும் போட முடியும், மற்ற எல்லா கடையும் உள்ள போட முடியும். இதனால என்னாச்சு அப்படின்னா அவங்களால வந்து ஈஸியாக டிஆர்பி ஏற்றுக்க முடிஞ்சது. இதுவாக இருந்துச்சு. பட் இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது, இங்கே ஒரு பெரிய குட்டை இருக்குது, நிறைய மீன் பிடிக்க முடியும் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரிஜினல் கம்பெனிஸும் உள்ளே இறங்கினதுக்கப்புறம் இவங்களால வந்து பெருசாக வந்து லாபம் பார்க்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா இவங்களால முடிஞ்சிருந்தா ஒரு தனி கார்ட்டூன் உருவாக்க முடியும். பட் இவங்க வந்து பண்ணல. சன் டிவிக்கு இருக்கிற சொத்து மதிப்புக்கு வருமானத்துக்கு அவங்க நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு புதுசாக ஒரு அனிமேஷன் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க நாட்டை வாங்கணும். இவங்க வந்து மற்ற இந்த ரைட்ஸ் தான் வச்சுக்க அப்படி வித்துடலாம். பட் அதை அவங்க பண்ணல. காரணம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க சீரியல் வருது அப்படி நான் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்த்தாங்க. பட் இதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய டஃப்பான காலமே வருது. அதுதான் வந்து மொபைல் ஃபோன். முன்னெல்லாம் வந்து டிவிலேயே மூழ்கி கட்டிருந்த கிட்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த பக்கம் தாவிட்டாங்க, இன்னொரு பக்கம் தாவிட்டாங்க. அதாவது பரவாயில்லைங்க. முன்னெல்லாம் அந்த பசங்களை வந்து பேசி பாருங்க, டே பவரஞ்சிரு பத்தியாடா, டே ரெட்ரஞ்சிருக்கு ஆறுமுறை கட்சிதுடா, டே பேட்லஸ் கட்சிதுடான்னு பேசி பாருங்க. இப்போ என்ன பேச தெரியுமா? அரோரா சிங்லர் வந்து பிக் பாஸுக்கு போயிட்டாங்களாண்டா, கமுதினா காதி மேலே குத்திட்டாங்களாடா, கமுதினோட எக்ஸ் வந்து வேர்ல்ட் கார்டு வராங்களாண்டா அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம் என்ன பேசுறாங்களோ அது பேசிட்டு இருக்கீங்க. அது கிட்ஸுக்கான இடமே இப்போ பெருசாக இல்லை. முன்னெல்லாம் இப்போ கிட்ஸ் யாருமே கிட்ஸுக்கான விஷயத்தை கன்சியூம் பண்ணுறதே கிடையாது. முன்னெல்லாம் கார்ட்டூன் பற்றி பண்ணிருந்தாங்க. இப்போ கார்ட்டூன் பற்றி பேசினா பார்க்கறேன் சின்ன கிட்ஸா கிடையாது. பெரும்பாலும் யார் தெரியுமா? இந்த 90s கிட்ஸ் 7 கிட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் அங்கே காலத்து பார்த்த கார்ட்டூன் இப்போ இது பேசுறாங்கன்ட்டு அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கிட்ஸ் யாருமே உட்காந்து பார்க்கறதால ஃபேமஸ் ஆகிறதே இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க டிவி வந்து ஃப்ரீயாக போடுறாங்க, ஃப்ரீயாக இது பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதை போட்டு அவங்க லாபம் இருக்குது. வேண்டுதலா அது சாமி தேவடு விட்டுருக்காங்களா எல்லாருக்கும் ஃப்ரீயாக டிவி காட்டணுன்ட்டு? நீங்கள் கொடுக்குற செட்டாப் பாக்ஸ் போகிற பணத்தை விட இவங்க அதிகமாக காசு வந்து விளம்பரத்தில் மட்டும்தான். விளம்பரம் தான் எல்லாமே. யூடியூபே ரன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் விளம்பரம் மட்டும்தான். யூடியூப்ல காசு சும்மா காசு தரான். வீடியோ பார்த்தவங்கள ஆடு போடுவோம், அந்த ஆடில் காசு வரும். அந்த காசு தான் எனக்கு வந்தா ஃபோன் பிச்சை போடுறாங்களுக்கு அவ்வளோதான். விளம்பரம் தான் எல்லாமே ஓடுது. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால வந்து ஒரு நியூஸ் சேனலை வந்து விளம்பரம் கொடுக்க முடியும். காலியா வேட்டிகள், சொட்டவையும் லட்டுகள், தீபாவளிக்கு வாங்கி சாப்பிடுங்க, சுகத்தை சாவுங்க அப்படி விளம்பரம் பண்ண முடியும். பட் கார்ட்டூன் ஷோவில் வந்து உங்களால் வந்து பெருசாக வந்து விளம்பரம் பண்ண முடியாது. மேபி ஏதாவது உமன் பேஸ் கொடுக்கலாம். ஆனால் உமன் பேஸ் விளம்பரங்கள் வரது எல்லாமே வந்து லிப்ஸ்டிக், ஐலைனரு, அப்புறம் சொல்ல முடியாத சில விஷயங்கள் அதெல்லாம் தான் விளம்பரம் வரும். அதை கிட்ஸ் இதை கொடுக்கவும் முடியாது. கிட்ஸுக்கு வந்து பொம்மை அது மாதிரி தான் இது பண்ண முடியும். சோப்பு சீப்பு தான் பண்ண முடியும். அதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க. பெரும்பாலும் கிட்ஸுக்கு விளம்பரம் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி விளம்பரத்துக்கு ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு விளம்பரம் போடுறவங்க கம்மியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். பட் இங்கே ஏகப்பட்ட சேனல் வந்தனால இவங்க விளம்பரம் எங்கே கொடுக்குன்னு யாருக்குமே தெரியல. நிக்கு இருக்கா, கார்ட்டூன் இருக்கா, போகோ இருக்கா, சோனியா இருக்கா, சுட்டி டிவி இருக்கா, சித்திரம் இருக்கா, இந்த மாதிரி வரலூட்டி இடமே முடியாத அளவுக்கு எவ்வளோ காலத்தில் வந்துருச்சு. இதனால விளம்பரம் கொடுங்களுக்கும் எங்கே எப்படி கொடுக்கணும்னு தெரியல. ஏன்னா என்ன ஆகுது அப்படின்னா பெரும்பாலும் கார்ட்டூன் சேனல்ஸுக்கு வந்து லாபம் கம்மியாகுது. அதனால தான் இப்போ சுட்டிவிலே வந்து புதுசாக கார்ட்டூன்ஸை வாங்கி போகிறதே இல்லை. பெரும்பாலும் புதுசாக கார்ட்டூன் வந்து ஷோ போகிறதே இல்லை. இருக்கிறத வச்சு தான் ஓட்டுறாங்க. அது நல்ல ஷோ வச்சு ஓட்டுறதும் கிடையாது. ஜாக்கி சேனுக்கு நல்லா போய் டப்பிங்கை மாற்றி விட்டு தலைவா ஜாக்கி அண்ட் கில்லி ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு தேவலாம் டப்பிங்கை மாற்றி இருக்கிற டிஆர்பி எடுத்துக்கிட்டாங்க. கார்ட்டூன் பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டூன் ஈர்த்து முட்டாங்க, WB மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிக்லோடியன் அவன் பக்கம் போய் தான் இருக்கான். இதை மீறி இந்தியாவில் சில அனிமேஷன் ஸ்டுடியோஸ் வந்துச்சு. அவங்க வந்து புதுசாக சில கார்ட்டூன்ஸ்லாம் பண்ணாங்க. அதில் வந்து தான் வந்து சோனியாவில் ஓடிக்கிட்டு இருக்கு, போகோவில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் என்னாச்சு அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வந்த டிவி சேனல்ஸால் அவங்களால வந்து லாபம் பார்க்க முடியும். விளம்பர ஸ்ட்ரென்த்துன்றதை விட அவங்க அதிகமாக பாட்காஸ்ட் பண்ணுறது வேர்ல்டு வைடாக பண்ணுறாங்க. இங்கெல்லாம் அடுத்த நாளில் காசு எடுத்துவாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன். பட் இங்கே தமிழ்நாட்டிலே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற டிவி சேனல்ஸுக்கு பிரச்சனை ஏன் அப்படின்னா ஏன் இது பெருசாகலை அப்படின்னா அது காரணம் இவங்க வளர்ந்துட்டு இருக்கும் போதே இவங்களுக்குன்ட்டு ஒரு ஓனாக கார்ட்டூன்ஸை உருவாக்காத காரணம் தான். ஈவன் இந்தியாவிலே ஆகப்பட்ட கார்ட்டூன் ஸ்டுடியோஸ் இருந்துச்சு. அவங்ககிட்டலாம் இங்கே எதுவுமே கதை கேட்காமையும் வாங்கி போடாமையும் உலாசனப்படுத்துறது தான் மெயின் காரணமே. போகோ சேனல் தான் ஒரு ஃபாரின் சேனல் இருந்தாலுமே கார்ட்டூன் தான் ஒரிஜினல் WB தான் ஓனர் இருந்தாலுமே அவங்ககிட்ட வந்து ஏகப்பட்ட இந்தியன் கார்ட்டூன்ஸ் இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும்னா சோட்டா பீம் எடுத்துக்கலாம். சோட்டா பீம் தான் கழி ஊற்றலாம் சரி, காரி முஞ்சாலும் சரி, அது வந்து இந்தியா உருவாக்கப்பட்ட ஒரு ஷோ. நான் இந்தியன் கார்ட்டூன்ஸை பற்றி சொல்கிறேன். நீங்கள் முதல்ல இந்தியன் கார்ட்டூன்ஸை வேர்ல்டு கார்ட்டூன்ஸோடையும் அனிமியோடையும் கம்பேர் பண்ணுறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். அது ஏன் முட்டாள்தனமான விஷயம் அப்படின்றத தனியாக சொல்கிறேன்.
இந்த மாதிரி இந்தியன் கார்ட்டூன்ஸ் கஷ்டப்பட்டு கொஞ்சம் முன்னேறணும்னு நினச்சி புதுசாக ஸ்டார்ட் அப் ஆரம்பித்த ஸ்டுடியோஸ் எதுவுமே பெருசாக வந்து ஒரு இதுவே கொடுக்கல. அடிமாட்டுக்கு பொருள் வாங்கி விற்றா போதும் தானே தவிர யாரும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. சோட்டா பீம் பார்த்தீங்கன்னா கிரீன் கோல்டோடது. கிரீன் கோல்டு தான் வந்து கிருஷ்ணா பண்ணாங்க. அதே மாதிரி ரிலையன்ஸ் பிக் பண்ணாங்க. பிக் கூட முதல்ல ஆரம்ப வீட்டில் போடவே இல்லை. கடையை போட்டு போனதுக்கு அப்புறமா தான் வாங்கி இதை போட்டாங்க. கிருஷ்ணா நெட்லி போட்டுப்பாங்க இல்லையா, அது பிக்கோடது, ரிலையன்ஸோடது. அவனே அதுக்கப்புறம் அந்த இன்ஆக்டிவ் ஆகிட்டான், பெருசாக அனிமேஷன் பண்ணுறது இல்லை. இது வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு நிறுவனம் ஒரு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கார்ட்டூன்ஸை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணும்பொழுது இங்கே வந்து பண்ணாத மிக தப்பான விஷயம் தான். நீங்கள் சொல்லலாம் ப்ரோ சோனி ஐடியும் கண்டு போடுறாங்க ப்ரோ. சோனி இன்னிங் கம்பெனிக்கிட்ட கிடையாது. சோனி வந்து ஜப்பானீஸ் கம்பெனி. ஜப்பான்காரன் தான் அவன், வந்து இந்தியாக்காரெலாம் கிடையாது. வடங்க பிரான்ச் வச்சுக்கலாம் தவிர இந்தியாக்காரெலாம் கிடையாது. அவன் ஜப்பான்காரன் தான். அவனே வந்து ஒரு இந்தியன் கார்ட்டூன்ஸை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணி இது பண்ணும் பொழுது இங்கே இருக்கிற பெரும்பாலும் நிறுவனங்கள் பண்ணாதான் மிகப்பெரிய தப்பான விஷயமா எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி சன் டிவி நினச்சி தான் பண்ணியிருக்க முடியும். புதுசாக ஆரம்பித்த சித்திரம் டிவியை அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கார்ட்டூனை வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் ஃபேமஸ் ஆக்கினாங்க, இது பண்ணாங்க. ஏன் இவங்க பண்ணலன்றதான் என்னோட கேள்வியான விஷயமே. ஒருவேளை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கார்ட்டூனை எடுத்து இவங்க வந்து விற்றுருக்க முடியும், சேல் பண்ணிருக்க முடியும், ரைட்ஸ் கொடுத்துருக்க முடியும். அதே மாதிரி சுட்டி டிவியில் பற்றி பேசும்போது ஒருத்தர் தப்பாக சொல்லிட்டேன் போன வீடியோவில். ஏன்னா வந்து சிங்கு கேரக்டர் வந்து பண்ணாங்க, நல்லா இருந்துச்சுன்ட்டு. பட் சிங்கு கேரக்டர் எங்கேயோ பார்த்தாமனு அப்பயே எனக்கு தெரியும். ஏதோ சும்மா அடிக்கிற மாதிரி இருக்கே, கொஞ்சமாவது பாராட்டம் தான் சொன்னேன். ஆனால் கமெண்ட் பாக்ஸ் அப்படியே கண்டிச்சு போட்டீங்க ப்ரோ சிங்கு கேரக்டர் ஒரிஜினல் கிடையாது, அதே மொடகாஸ்க்கு சிங்கு கேரக்டர் ப்ரோ அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக பண்ணலையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்காக பண்ணக்கூடிய சில ப்ரோக்ராம்ஸ் இது வந்து கார்ட்டூன்ஸ் பண்ணோம், அது இவங்க விற்பாங்க, வாங்கி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்காக பண்ணுற சில ஷோஸ்னு ஒன்று இருக்கும். உதாரணம் சொன்னால் டிஸ்னி எடுத்துக்கலாம். டிஸ்னி ஃபாரின் கம்பெனி தான். அவன் என்ன பண்ணால் இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு இங்கே ஒரு ஷோ வச்சான். உதாரணம் சொன்னா விக்கியன் வேத்தல் எடுத்துக்கலாம், அக்கடம் பக்கடம் தீவிரம் எடுத்துக்கலாம், ஹீரோ தீக்கியா பாத்துகே. ஹீரோ வந்து ஹங்கமலை போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிஸ்னி கிட்ட வாங்கி டிஸ்னி வித்துட்டு போயிட்டாங்க நினைக்கிறேன். ஹங்கம் டிஸ்னி வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ டிஸ்னி கிட்ட தான் ஹங்கமா இருக்குது. ரைட்ஸ் கை மாறி போயிடுச்சு. பட் சுட்டி மேட்ச் ஷோஸை பார்த்தீங்கன்னா வந்து சும்மா வந்து சுட்டி செய்திகள் இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஒரு நாளில் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஷோ பண்ணாலே தவிர இதுக்குன்னு பிளான் பண்ணி பண்ணாது கொஞ்சம் இதுவாக இருக்கிறது. இந்த காலேஜ் சேனல்ஸ்லாம் ஃபாலோ என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்போ முன்னமே குவாலிட்டி இல்லை நான் நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. நானும் இப்போ தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ லென்த் ஆயிடுச்சு, நிறுத்திக்கிறேன். ஓகேவா? அப்புறம் டிவி சேனல்ஸ் இதை பார்த்துப்பட்டு காண்டாவாதீங்க, எம்எல் ஸ்ட்ரைக் எதுவும் கொடுத்துடாதீங்க. ஐயம் பாவம். நான் வந்து சும்மா உங்களை கருத்து சொன்னேன், அவ்வளோதான். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க, உங்களை திருத்தமே தெரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். ஓகே ப்ளஸ் இதே மாதிரியான இன்னொரு ஷோ சந்திக்கிறேன். பாய்.